நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே, இமையாக நானும் இருப்பேன் இமைக்காமல் பார்த்து. ஏய் மிஸ்டர், நீ தானே எங்க வீட்டுக்கு புதுசா வந்திருக்க வேலைக்காரன்? நான் இங்க ஒருத்தி உட்காந்துட்டு இருக்க, நீ பாட்டு தெனாவட்ட போயிட்டு இருக்க. சாரிங்க, நம்ம வீட்டு நாய்க்குட்டி ஜிம்மி தான் படுத்துட்டு இருக்குன்னு நினைச்சு உர வாங்கிட்டு வரலான்னு கடைக்கு அவசரமா போயிட்டு இருக்கேன். நீ என்கிட்ட அரை வாங்க போற. எனக்கு ரொம்ப தலைவலிக்குது, ஏதாவது ஹாட்டா எடுத்துட்டு வா. சரிங்க. காதல் வெண்ணிலா கையில் சேருமா சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. என்ன அது ஹாட்டா காஃபி கேட்டா கண்ட்ரவி சரக்கு ஊத்தி கூட வந்திருக்க? இல்லைங்க, நீங்க சின்ன வயசுல சாராய பானை உள்ள தலையை விட்டுக்கிட்டு எல்லாத்தையும் நக்கி குடிச்சிட்டு மறுநாள் காலையில ஹேங் ஓவர்னு தலையை பிடிப்பீங்க. நான் ஹேங்கர்ல தொங்கிட்டு இருக்க சட்டையில இருந்து காசை எடுத்து உங்களுக்கு கட்டிங் வாங்கி கொடுப்பேன். நீங்க அதை குடிச்சிட்டு என்னை கட்டி பிடிச்சி போதையில ஓன்னு அழுவீங்க. அந்த ஞாபகத்தில் தாங்க எடுத்துட்டு வந்தேன். யோ, சின்ன வயசுல ட்ரவுஸ் போட்டுட்டு இருந்த, இப்ப ஏன் வேட்டி கட்டி இருக்க? இப்ப கூட நீங்க ஊன்னு சொல்லுங்க, நான் வேஷ்டியை கட்டிட்டு திரும்பவும் டவுசரே போட்டுக்கிறேன். முதல்ல ட்ரவுசரை போடு, அப்புறம் வேட்டியை கட்டு. வணக்கம் வணக்கம். இந்த மாபெரும் பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அண்ணன் காத்தாடி கபாலி அவர்களே, அண்ணன் காத்தாடி ராம்மூர்த்தி அவர்களே, உங்கள் இருவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இருக்கிட்டா பங்குக்கு வேணும் கஞ்சா, பட்டத்துக்கு வேணும் மாஞ்சா. அப்படிப்பட்ட மாஞ்சாவை பற்றி பிஹெச்டி பண்ணவர் தான் அங்கே ஓரமாக நின்று பீடி வலிச்சுன்னுக்கிற மாஞ்சாமணி. மாஞ்சாமணி, ப்ளீஸ் கம் டு தி ஏஜ். வயசுக்கு வந்துருப்பா, ஸ்டேஜுக்கு வந்துருப்பா. வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா. தம்பி, ஐயா என்ன விடுங்க ஐயா, என்ன விடுங்க ஐயா. என் தம்பி பட்டம் வாங்குறத என் கண்ணால பாக்கணையா ஐயா. தயவு செய்து ஐயா உங்க காலை பிடிச்சு கேக்குறியா? என்ன தள்ளாதீங்க, என்ன விடுங்க ஐயா. நான் இதை பாக்குறேயா ஐயா, நான் பாக்குறேயா. நிறுத்து நிறுத்து நில்லு. எதுக்கு உனக்கு இந்த வேலை? இப்ப யார் உன்னை உள்ள விட மாட்டேன்னுது? இந்த வெக்கா பொருள் உள்ள பூந்து நாய் மாதிரி புரண்டின்னு இருக்கிற. எதுக்கு இந்த வயசுல இப்படி அராஜகம் பண்ற? தம்பி தெரியும். இப்போ நான் உன்னை கூட்டின்னு போய் இவர் தான் எங்க அண்ணன், பட்டம் வாங்குறது இவர் தான் காரணம், அப்படி இப்படின்னு உன்னை புகழ்ந்து பேசணும். அதானே? கர்ணனுக்கு கவச குண்டல மாதிரி இவருக்கு ஒரு கருப்பு கொடை. எல்லாருக்கும் வணக்கம். சாதாரண மணியா இருந்த என்ன மாஞ்சா மணின்னு பேர் வாங்க வச்சது இதோ எல்லைக்கல் மாதிரி நிக்கிறாரு எங்க அண்ணன், இவர் தான். எஸ், சின்ன வயசுல ராத்திரில மலையாள பட போஸ்டர் ஒட்ட போவாரு. மீற மைதா மாவெல்லாம் சுட்டுன்னு வந்து காலையில கஞ்சி காசு கொடுப்பாரு. அந்த கஞ்சி குடிச்சிட்டு குடல்லாம் முறுக்கி வலிக்கும். குடலே இந்த முறுக்கு முறுக்குதுன்னா நூல் இன்னும் முறுக்கு முறுக்கும். நினைச்சேன், சாதிச்சேன். எஸ், எங்க அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம். என் வாழ்க்கை வரலாறை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஆமா, பெரிய நெல்சன் மண்டேலா இவர் வாழ்க்கை வரலாறு புரட்டி சொல்றாங்க. நான் பல நாளா நூல் விடுற ஃபிகரை இவரும் நூல் விட்டு டீல்ல அறுத்துட்டு போயிடுவாரு. ஒரு ஃபிகரை ரொம்ப நாளா நூல் விட்டு அதை கரெக்ட் பண்ணி வைப்பாரு. கடைசியா கைட்டு விட எதுவுமே கிடைக்கலனா என் தம்பி என்கிட்ட இருந்து பிரிச்சிருவ, நீ கொடுமை பண்ணுவ அப்படின்னு நேக்கா கைட்டு விட்டு போயிடுவாரு. அப்படியாப்பட்ட வெண்ணெய் தான் என் அண்ணன். தம்பி, எங்கள் சொந்தம் பார்த்தாலே சொர்க்கம் சொத்தி போகுமே, எங்கள் வீட்டில் பூத்தாலே பூவின் நாயுள் பூவுமே. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday to you. ஏய்,
எங்க சின்னம்மாவுக்கு பர்த்டே பார்ட்டி கொண்டாடி நிற்கிறாங்க உன்னேற உள்ள விட்டுதே. ஆமா, இது பெரிய ராணுவ முகாம், நான் உள்ள பூந்துட்டேன். ஏண்டா பிறந்த நாள் விழா கொண்டாடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையாடா? பொது கழிப்பிடம், ஆண் பெண் பொதுவு, இதுக்கு இல்லை கதவு, வயிற்றுப்போக்கு 50 பைசா, பொழுதுபோக்கு 1.50. இது மட்டும் ஏன் காஸ்ட்லியா வச்சிருக்கீங்க? உள்ள போய் தம் அடிக்கிறீங்களா, அதுக்கு தான். அப்புறம் ஏன்டா நோ ஸ்மோக்கிங்னு போட்டிருக்கீங்க? அது எங்க இஷ்டம். ஆமா, சின்னம்மா எங்க இருக்காங்க? இதோ இருக்கிறாங்க பார். பிறந்தநாள் வாழ்த்து சொல்றதுக்கு how can I tell in Tamil? நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லணும். அப்படிதான் சொல்லணுமா? தேங்க்யூ மை ஃப்ரெண்ட். நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கலாமா? தம்பி, ரொம்ப நேரமாக பண்ணியே ஊற்று பார்க்குறீங்க, கொடுப்பாங்க இருப்பா. எக்ஸ்கியூஸ் மீ, நான் உங்களுக்கு முத்தம் கொடுக்கலாமா? bloody servant, you want a kiss from me? பொற வேணந்திருக்கான் பார், பொற. Okay, let's start the party. பாவம்மா, கிஸ்ஸுன்னா முத்தோன்ற அர்த்தம் அவனுக்கு தெரியாதுமா. அவனை போய் காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. காதல் வெண்ணிலா கையில் சேருமா, சொல்லு பூங்காற்றே, நீ சொல்லு பூங்காற்றே. இமையாக நானும் இருப்பேன், இமைக்காமல் பார்த்து ரசிப்பேன். பல ஜென்மம் நான் எடுப்பேன், உனக்காக காத்திருப்பேன். தொலைசாமி என்னப்பா? கோயில் திருவிழாவில் கட்டி இந்த வாழை மரத்துலேருந்து வாழை கொலையை வெட்டி வாழைக்காய் பஜ்ஜி போட்டு தின்னுருக்க. தின்னது மட்டும் இல்லாமல் அந்த கோயிலில் இருக்க ஒரு பஜ்ஜி 4 ரூபான்னு சொல்லி ஏமாற்றி வித்துருக்கிறேன். இதை தெரிஞ்சு வாழை கொலை காவல் காத்துட்டு இருந்த உன் தம்பி கையில் விலங்கோட உன்னை அரெஸ்ட் பண்ண வந்துட்டு இருக்கான். எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்திரை. நீ பேசாத. நான் எதுவும் பேசலையப்பா, சும்மா ஒரு ஸ்டெப்பு காலை எடுத்து வச்சேன், அவ்வளவுதான். இந்த காக்கி ட்ரெஸ் போடுறப்ப என்ன சொன்ன? குப்பை தட்டுக்கு காக்கி சட்டை மாட்டினா மாதிரி இருக்குன்னு சொன்னேன். திருடி தின்ன வாழைக்காய் பாஜி செரிக்கலைன்னு நான் நினைக்கிறேன். அது வாய்வு, இது வாழ்வு. நோ, காக்கி சட்டை போட்டப்போ எந்த சூழ்நிலையிலும் யாரா இருந்தாலும் தட்டி கேளுன்னு நீ சொன்ன. இப்ப நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போறேன். உன்னால முடியாது. ஏன்? பாசம் தடுக்கும்னு நினைக்கிறியா? அதான் இல்ல, கோவில்ல வாட்ச்மேன் டியூட்டி பாக்குற நீ காக்கி ட்ரெஸ் போட்ட தெனாவட்ல வால்டர் வெற்றிவேல் ரேஞ்சுக்கு பில்டப் காட்டுறியா? நானே ஓவர் ஆக்ட் பண்றவன் என்கிட்டே அண்ணா, உங்களை போய் நான் அரெஸ்ட் பண்ணுவேனா? அப்பற்பட்ட வேலை எனக்கு தேவையே இல்லைண்ணே, தேவையே இல்லை. அண்ணே, உங்களை போய் நான் குத்துவேண்ணே, குத்துவேண்ணா. ஐயோ தம்பி, இங்க பாருடா, டேய் அழுவாதடா, இங்க பாருடா. காக்கி ட்ரெஸ் போட்டதுக்குனால நீ என்ன அரெஸ்ட் பண்ண முடியாது. ஆனா இந்த கத்தியால என்ன குத்தி இருக்கலாம். ஆனா அது நீ செய்யலையே. நீ தாண்டா பாசமுள்ள தம்பி. பாசத்தின் மொழியை கேளுங்கள், அண்ணன் என்ற சொந்தமே அன்னையானதை பாருங்கள். அண்ணே அண்ணே அண்ணே, நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேனே. அந்த பொண்ணை நீங்கள் தான் எப்படியாவது எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணுண்ணே. ஆனால் இதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்குண்ணே. ஏன் அவங்க அப்பா இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன்றானா? அந்த நாய் சம்மதிச்சானா சம்மதிக்கலாம் தானே. அந்த பொண்ணு கழுத்தில் ஒருத்தன் தாலி கட்டானே, அதனால அவன் அந்த பொண்ணுக்கு புருஷனா, அவன் சம்மதிக்க மாட்டேன்னு வீண் சண்டை வலிக்கிறானே. நீங்கள் தான் எப்படியாவது பேசி இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணுண்ணே. கவலைப்படாத தம்பி, அவன் புருஷன்கிட்ட பேசி அவன் பொண்டாட்டி எப்படியாவது உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதம் வாங்கிட்டு வர. தைரியமா இவன் எதுக்கு இங்க வரான்?
நான் உங்க தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க முடியாம போனது அன்னைக்கு இருந்த சூழ்நிலை. நான் எதை பிரியப்பட்டு வாங்கினாலும் அது தனக்கும் வேணும்னு ஆசைப்படுவாங்க என் தம்பிங்க. அதனால தான் இப்ப வந்த விஷயத்த சொல்லு. என் தம்பிக்காக உங்க பொண்டாட்டிய பொண்ணு கேட்டு வந்திருக்கேன். நம்ம பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு அந்த பிஞ்சு மனங்களை பிரிச்சிடாதீங்க. சரி, என் சூடு சொரணை மானம் மரியாதை எல்லாத்தையும் விட்டுட்டு என் பொண்டாட்டியை உன் தம்பி கொடுக்குறேன்னு வச்சுக்கோ. நீ என்ன விட்டு கொடுப்ப? என் உசுரை கொடுக்குறேன். உன் உசுறு எனக்கு எதுக்கு? நீ உசுருக்கு மேலா மதிக்கிறியே, அந்த சீட்டாட்டத்தை விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுப்பியா? விட்டு கொடுப்பேன், சத்தியம் பண்ணி கொடு. என்னது சூது விளையாடுற எங்க அண்ணன் கையை கட்டி போட்டானுங்களா? நோ. அண்ணே என்னென்ன இப்படி பண்ணிட்டீங்க? ஊர்ல எவன் வீட்டு கல்யாணம்னாலும் முதலாளா உள்ள பூந்து மங்காத்தால மேல் பந்தயம் கட்டி பணத்தை அள்ளிட்டு வருவீங்க. கூட பிறந்த தம்பி கல்யாணத்துல சீட்டு விளையாடாம வேலி ஓரத்துல அனாதையா விளையாடுறீங்களே. நீங்க தானே உண்மையான அண்ணன். அண்ணே, கோயிலாட்டம் மயிலாட்டம் கோலாட்டம் இல்லாம கூட கல்யாணம் நடக்கும். ஆனா உங்க சூதாட்டம் இல்லாம என் கல்யாணம் சத்தியமா நடக்கவே நடக்காதுண்ணே. பாடி அண்ணக்கா அந்த ஊந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். ஆசீர்வாதம் பண்ணீங்க. அண்ணே 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 அண்ணே. சபா